ப்ரோவோட ட்ரோன் வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. ஆக்சுவலா இதுல என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தண்ணிக்குள்ள விழுந்தோனே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் லேண்ட் கியர்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, தண்ணிக்குள்ளலாம் ட்ரோன் வந்து முழுகாது ப்ரோ. ஸோ இந்த மாதிரி கியர்ஸ் யூஸ் பண்றதால என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, இப்போ இது வந்து டேரக்டா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, லேண்ட் ஆகும்போது இந்த மாதிரி லேண்ட் ஆகும். லேண்டிங் கியர்லயே வந்து நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, லைட் எரியிற பேட்டர்ன்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேண்டிங் கியர் கீழேயே லைட் எரியும். உங்களுக்கு வந்து ட்ரோனுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கோப்ரோ மவுண்ட் பண்றதுக்கான மவுண்ட் பிராக்கெட் ப்ரோ. இந்த ஆர்சி யூஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப நேரம் கையில பிடிக்க முடியாது. இதெல்லாம் ஸ்ட்ராப்ஸ். என்டி ஃபில்டர்ஸ் கூட நம்ம கிட்ட வந்து ஏதோ 1-2 மாடல்லாம் இருக்காது ப்ரோ. எல்லா மாடலுமே இருக்கும். நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேல இருந்து மாலை கொண்டு வருவாங்க, டிராப் பண்ணுவாங்க. கார் டெலிவரி அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கீ அப்படியே அந்த இடத்துல வந்து லவக்கு விழும், அதை கேட்ச் பிடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் தான் வந்து ஏர் டிராப்பர்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஏர் டிராப்பர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ப்ரோ ஏர் டிராப்பர்ஸ். பிளஸ் வந்து ட்ரோனுக்கான மற்ற அக்சரிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோனுக்கான ஸ்ட்ராப்ஸ் ப்ரோ. இந்த விங்ஸ்லாம் வந்து நீங்க க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது டிரான்ஸ்போர்ட்ல டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கான ஸ்ட்ராப்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. காகிள்ஸ்க்கு மேல வர கவர்ஸ் ப்ரோ. சீக்கிரமா அந்த காகிள்ஸ்ல வந்து உங்களுக்கு டஸ்ட் போடாம கேரி பண்ணி கொண்டு போறதுக்கு. கோப்ரோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா கோப்ரோக்கான என்டி ஃபில்டர்ஸ், இல்ல ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்றீங்கன்னா ஆக்ஷன் கேமராக்கான என்டி ஃபில்டர்ஸ். நைட்ல வந்து நம்ம சர்ச் பண்ணும்போது ஸோ லைட் எரியும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாடல்ஸும் நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக்ஸ் இருக்கு ப்ரோ. ஸோ சாதாரணமா நீங்க வந்து ஒரு ஆர்சி ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்றதுக்கும் இது யூஸ் பண்றதுக்குமே உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். இந்த மாதிரியும் நம்ம கிட்ட அக்சசரிஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும் ப்ரோ. பட் நிறைய ப்ரொஃபஷனல் வந்து கேட்பாங்க, எங்களுக்கு அதை விடவும் என்டி ஃபில்டர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு செட் ஆஃப் 6 கொடுத்துருவோம் ப்ரோ. ட்ரோனுக்கு சர்வீஸ் மட்டும் கிடையாது. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு வந்து RC2 ரிமோட் வேணும், இல்லை N1 ரிமோட் வேணும், இல்லை பேட்டரிஸ் வேணும், உங்களுக்கு எது வேணாலுமே அக்சசரிஸ் ஓரியன்டா எது கேட்டாலுமே நம்ம கிட்ட ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து கோப்ரோ யூஸ் பண்றீங்க, இல்ல Insta360 யூஸ் பண்றீங்க, லென்ஸ் ஸ்கிராச் ஆயிடுச்சு, இல்ல வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, கோப்ரோ ஸ்க்ரீன் போயிடுச்சு, இல்ல இந்த மாதிரி லென்ஸ் டேமேஜ் அந்த மாதிரி எதுனாலுமே அதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ட்ரோன் பார்த்தீங்கன்னா எதிர்பாராம தள்ளி வந்துருச்சு. ஸோ நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஸோ நானே ரொம்ப வருத்தப்பட்டு ஷாப்புக்குள்ள வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கேயும் நிறைய பேர் கை கால் உடைஞ்சு அப்படியே ஒரு டாக்டர்கிட்ட அட்மிட் ஆகுறாங்களோ அந்த மாதிரி ட்ரோனுக்கு வரிசை நின்றுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் டாக்டரு. ஸோ வாங்க அப்படியே இந்த ஷாப்ல என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு மறக்காம நம்ம சேனல் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முக்கிய பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல வரும். என்னோட சோஷியல் மீடியா பேஜ் நீங்க கனெக்ட்ல இருங்க. அந்த லிங்க்கும் வீடியோ கீழே கொடுத்துருக்கிறேன். இந்த ஷாப்போட ஃபுல் டீடைல்ஸ் அட்ரஸ் பாத்தீங்கன்னா வீடியோ கீழே இருக்கு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரோ வாங்க ப்ரோ. ப்ரோ வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கிறோம் ப்ரோ. லாஸ்ட் டைம் வீடியோ பண்ணோம் பாத்தீங்களா, ட்ரோன் எக்ஸ்ட்ரீம் லெவல் சூப்பரா ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ பிரதர், லாஸ்ட் டைம் வந்து ட்ரோன்ஸ் எல்லாமே நீங்க டீட்டெயில் இன்டெப்த் கொடுத்துறீங்க. பட் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ட்ரோனுக்கு உண்டான அக்சசரிஸ் தான் நம்ம காட்ட போறோம். ஆமா, ட்ரோனுக்கான அக்சரிஸ் நிறைய இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ட்ரோன் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரான அக்சரிஸ் இருந்தால் அதை மெயின்டைன் பண்ண முடியும். டஸ்ட் போடாம பார்த்துக்கணும். அதே மாதிரி டேக் ஆஃப் லேண்ட் பண்ணும்போது டஸ்ட்ல லேண்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ரெகுலரா சொல்றது தான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா லேண்டிங் பேட்ஸ் நம்ம கிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்கு ப்ரோ. லேண்டிங் பேட் சின்ன சைஸ்ல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு. லேண்டிங் பேட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அக்சசரிஸ் இருக்கு ப்ரோ. இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து இந்த அக்சரிஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி வீடியோ கவர் பண்ற போட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் பாத்தீங்கன்னா என்டி ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கேமராக்கு எப்படி என்டி ஃபில்டர்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நம்ம கிட்ட ட்ரோன்ஸ்க்கும் எல்லா மாடலுக்குமே என்டி ஃபில்டர் இருக்கு. கியர்ஸ் இருக்கு. ஏன் இப்போ வந்து ட்ரோன் வந்து தண்ணியில இறங்குறதுக்கு கூட நம்ம கிட்ட வந்து அதுக்கான அக்சரிஸும் இருக்கு. வேற லெவல் பிரதர். நீங்க சப்போஸ் வந்து தரையில இல்ல ஒரு லேக்ல வந்து லேண்ட் பண்ணணும், திடீர்னு லேண்ட் ஆக போகுது, இல்ல தண்ணியில இருக்கீங்கன்னா நீங்க தண்ணியிலே லேண்ட் பண்ணலாம், தண்ணியில இருந்து டேக் ஆஃப் பண்ணலாம். அந்த மாதிரியான அக்சரிஸும் நம்ம கிட்ட நிறைய இருக்கு ப்ரோ. எவ்வளவு கேஜெட் பாருங்க, எப்படி இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க பாருங்க. சூப்பரா இருக்குல்ல. உங்க பின்னாடி இருக்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியிலேயே வந்து ட்ரோனை டேரக்டா லேண்ட் பண்ணிடலாம் ப்ரோ. ஓகே. ஸோ இது வந்து டேரக்டா நீங்க தண்ணியிலே லேண்ட் பண்ணலாம். ட்ரோன் வந்து தண்ணிக்குள்ள முழுகாது. அந்த மாதிரியான ஒரு கேஜெட் அதெல்லாம். ப்ரோவோட ட்ரோன் வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. ஆக்சுவலா இதுல என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தண்ணிக்குள்ள விழுந்தோடனே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாரு. பேட்டரிய போட்டு ட்ரோன் ஆன் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா அந்த மாதிரி ஆன் பண்ணிருக்க கூடாது. பட் எனியோ போர்ட்ல சின்ன சின்ன ஷார்ட்ஸ் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ அவரத போட்டு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஃப்ளையும் பண்ணி காமிச்சோம். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இது நியோன்றதால ரொம்ப காம்பாக்ட் சீரிஸ், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரோன்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப குட்டியா கை கடக்கமா இருக்கும். கையிலேயே டேக் ஆஃப் லேண்ட்லாம் பண்ணலாம். இதோட அவுட்புட் வந்து இந்த வீடியோல கனெக்ட் பண்றோம். பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ ப்ரோ ஆக்சுவலா ஹாப்பி. ஏன்னா தண்ணிக்குள்ள விழுந்து வந்த நிலைமைக்கு ஆகுமோ ஆவாதோன்னு நினைச்சாரு. எல்லா ட்ரோன்ஸுமே நம்ம சர்வீஸ் பண்ணுவோம். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க ட்ரோன்ஸ்ல ஏதாவது பிரச்சனை கூட கொண்டு வாங்க, நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் சேம் டே டெலிவரி கொடுக்குற மாதிரி பார்ப்போம். சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தா சில டைம்ல கொஞ்சம் டைம் எடுப்போம். அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ராப்ளம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு டைம்ஸ் இருக்கும். பட் மேக்ஸிமம் நம்ம சீக்கிரமா அதை கொடுத்து அனுப்ப தான் பார்ப்போம்.
ஸோ இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் லேண்ட் கியர்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா தண்ணிக்குள்ளெல்லாம் ட்ரோன் வந்து முழுகாது ப்ரோ. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து டைரக்டா இப்படி லேண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். யூசுவலா வந்து லேண்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இப்படி லேண்ட் ஆயிடும், தண்ணிக்குள்ள போயிடும், இல்ல தரையில கூட அடிப்படும். பட் இந்த மாதிரி லேண்ட் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா வந்து ஃப்ளோட் வந்து தண்ணியில மிதக்கும். ஸோ நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. டைரக்டா டேக் ஆஃப் வந்து தண்ணியில இருந்தே பண்ணுவாங்க, டேக் ஆஃப் பண்ணுவாங்க, லேண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே இந்த மாதிரி ஃப்ளோட்ஸ் யூஸ் பண்ணி லேண்ட் பண்றதால தான். ஸோ இது வந்து சின்ன மேக்ஸிமம் ட்ரோன்ஸ்க்கு தான் ப்ரோ யூஸ் ஆகும். பெரிய ட்ரோன்ஸ் வந்து ஃப்ளோட்ல ஒர்க் ஆகாது. அதுக்கான பர்டிகுலர் மாடல் ஸ்டார் ட்ராக்ல குடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லேண்டிங் கியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ப்ரோ. யூசுவலா ஒரு ட்ரோன் லேண்ட் ஆகுது அப்படின்னா இதை நான் வந்து உங்களுக்கு நிஜமாவே காட்டுறேன் பாருங்க. இப்ப நம்ம இது வந்து மினி 3 ப்ரோவோடது. இது வந்து பாக்குறதுக்கு இவ்வளவு குட்டியா இருக்குல்ல. இது வந்து ஒரு சாதாரண ஒரு லேண்டிங் கியர்னு சொல்லுவாங்க ப்ரோ. இந்த ரியல் டைம்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இங்க ஒரு மினி 3 ப்ரோ சர்வீஸ் வந்திருக்கு. மினி 3 ப்ரோக்கெல்லாம் மோஸ்ட்லி காமனா தான் இருக்கும் ப்ரோ இதெல்லாம். ஸோ இப்போ இது வந்து டைரக்டா இப்படி லேண்ட் ஆகணும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம்லாம் சீக்கிரமா ஸ்கிராச் ஆகும். அது மட்டும் இல்லாம வந்து உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கியர்ஸ் யூஸ் பண்றதால என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா இப்போ இது வந்து டைரக்டா இப்படி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லேண்ட் ஆகும்போது இந்த மாதிரி லேண்ட் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் கீழே வந்து உங்களுக்கு ஒரு கேப் தெரியும் பாருங்க. இப்போ இதுக்குமே உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட ட்ரோன்ஸ் வந்து லேண்ட் ஆகும்போது அவ்வளவு சீக்கிரம் அடிபடாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி லேண்டிங் கியர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது நம்ம கிட்ட எல்லா மாடல்ஸ்க்குமே இருக்கும் ப்ரோ. ஸோ இப்போ இது வந்து பெரிய ட்ரோனுக்கு தான் தேவை, சின்ன ட்ரோனுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஈவன் மினி 2 வச்சிருந்தா கூட நம்ம கிட்ட லேண்டிங் கியர்ஸ் இருக்கு. ஸோ மினி 2 எஸ்சி, மினி 4K எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் காமன் தான். ஸோ அது எல்லாத்துக்குமே லேண்டிங் கியர்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கும் ப்ரோ. லேண்டிங் கியர் வந்து நான் உங்களுக்கு வந்து சாதாரணமா காமிச்சேன். லேண்டிங் கியர்லயே வந்து நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லைட் எரியுற பேட்டர்ன்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேண்டிங் கியர் கீழேயே லைட் எரியும். இந்த மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரோனுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கோப்ரோ மவுண்ட் பண்றதுக்கான மவுண்ட் பிராக்கெட் ப்ரோ. இதுல கோப்ரோ மவுண்ட் பண்ணலாம். ஈவன் நீங்க வந்து டாய்ஸ் எல்லாம் கூட மவுண்ட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு டாய்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி மவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்றதுதான். இந்த மவுண்ட்ஸ் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மட்டும் கிடையாது. இதுக்கு மேலே வந்து ட்ரோனுக்கு மேல சர்ச் லைட்னு சொல்லுவாங்க. ட்ரோனுக்கு மேலே நீங்க லைட் மாட்டலாம். ஸோ இன்கேஸ் ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க, இருக்காங்களா இல்லையான்னு உள்ள போய் பார்க்கணும், அந்த மாதிரிலாம் நம்ம கஷ்டப்பட்டோம்னா ட்ரோனுக்கு மேலே லைட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஸோ அந்த லைட் வெளிச்சம் வழியாவே நம்மளால பார்க்க முடியும். லோ லைட்ல ட்ரோன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ அதுக்கான கேஜெட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட் ப்ரோ. நீங்க வந்து ஆர்சி யூஸ் பண்றீங்கல்ல, அந்த ஆர்சி யூஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப நேரம் கையில பிடிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் ஸ்ட்ராப்ஸ். ஸோ நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க தைரியமா கையை விட்டு கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கான ஸ்ட்ராப்ஸ் இதெல்லாம் கூட நம்மளோட பேஜ்ல ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை நம்ம ஒவ்வொன்றையும் ஓபன் பண்ணி காட்ட முடியாது. ஒரு ஷார்ட் டேர்ம்ல நிறைய காட்டணுன்றதுக்காக நான் அப்படியே காட்டுறேன். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்டி ஃபில்டர்ஸ் ப்ரோ. என்டி ஃபில்டர்ஸ் கூட நம்ம கிட்ட வந்து ஏதோ 1, 2 மாடல்லாம் இருக்காது ப்ரோ. எல்லா மாடலுமே இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் ட்ரிக்கோட பிராண்ட் இதுதான். எதுவுமே வந்து உங்களுக்கு லோக்கல் என்டி ஃபில்டர்ஸே நாங்க கொடுக்க மாட்டோம். ட்ரோனை பொறுத்த வரைக்கும் வீடியோஸ் வந்து திரும்ப நம்ம ரீகேப்சர் பண்ற மாதிரிலாம் இருக்காது. ஸோ ஒரு டைம் எடுத்தாலும் அது பர்ஃபெக்டா எடுத்துணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால எல்லாமே பிராண்டட் தான் இருக்கும். அதே மாதிரி பேலோட் லிஃப்டர்ஸ். பேலோட் லிஃப்டர்ஸ்ன்றது எதுவுமே இல்லை ப்ரோ. நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேல இருந்து மாலை கொண்டு வருவாங்க, டிராப் பண்ணுவாங்க. கார் டெலிவரி அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கீ அப்படியே அந்த இடத்துல வந்து லவக்குன்னு விழும், அதை கேட்ச் பிடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் தான் வந்து ஏர் டிராப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஏர் டிராப்பர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ப்ரோ ஏர் டிராப்பர்ஸ். ஸோ இதுவும் நான் வந்து உங்களுக்கு ரியல் டைம் அவுட்புட் காட்டுறேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரோ. இதுதான் ஏர் டிராப்பரு. உங்களுக்கு கீழே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். தெரியுதா உங்களுக்கு கீழே? ஸோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நீங்க வந்து ஜஸ்ட் இப்போ உங்க சாவி நான் கட்டி அனுப்புறேன். உதாரணத்துக்கு நீங்க ஒரு பைக் டெலிவரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தூரத்துல பறந்துட்டு இருக்கு, டக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி டிராப் பண்ணும். நல்லா இருந்ததா? பிளஸ் வந்து ட்ரோனுக்கான மற்ற அக்சரிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோனுக்கான ஸ்ட்ராப்ஸ் ப்ரோ. இந்த விங்ஸ்லாம் வந்து நீங்க க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது டிரான்ஸ்போர்ட்ல டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கான ஸ்ட்ராப்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஈவன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட காகிள்ஸ் இருக்குல்ல, காகிள்ஸ்க்கு மேல வர கவர்ஸ் ப்ரோ. சீக்கிரமா அந்த காகிள்ஸ்ல வந்து உங்களுக்கு டஸ்ட் படாம கேரி பண்ணி கொண்டு போறதுக்கு. ஈவன் நம்ம கிட்ட நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஆஃப் கேரி கேசஸ் இருக்கு. இது வந்து வெறும் ட்ரோனுக்கு மட்டும் இல்ல ப்ரோ. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் கேமராஸ்க்குலாம் கூட நம்ம கிட்ட என்டி ஃபில்டர்ஸ் இருக்கும். கோப்ரோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா கோப்ரோக்கான என்டி ஃபில்டர்ஸ், இல்ல ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்றீங்கன்னா ஆக்ஷன் கேமராக்கான என்டி ஃபில்டர்ஸ் சொல்லிட்டு என்டி ஃபில்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி அக்சரிஸ் எல்லாத்துமே நாங்க யூஸ் பண்ணி வச்சிருப்போம். இதுக்கு தவிர்த்தும் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு லைட் சொன்னேன் தெரியுமா ப்ரோ? இப்போ சர்ச் லைட் ப்ரோ. அதை வச்சுதான் வந்து உங்களுக்கு இதுல எல்லாம் பாப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சர்ச் லைட் தான் இது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் மேல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இந்த மேல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நைட்ல வந்து நம்ம சர்ச் பண்ணும்போது ஸோ லைட் எரியும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாடல்ஸும் நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக்ஸ் இருக்கு ப்ரோ. கிம்பல் கார்ட்ஸ்லாம் கூட நம்ம கிட்ட வரும் ப்ரோ. ரொம்ப அட்வான்ஸ்டா பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஜாய்ஸ்டிக்கோட ஹோல்டர்ஸ் நம்ம கிட்ட இருக்கும் ப்ரோ. இந்த ஜாய்ஸ்டிக்கோட நாப் வந்து பாத்தீங்கன்னா யூசுவலா இருக்க நாபை விட இது சூப்பரா இருக்கும். இதை நீங்க உங்க ட்ரோன்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதாவது ட்ரோன்ல உங்களோட ஆர்சியில ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா
யூசுவலா இருக்க ஜாய்ஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் இருக்காது. ஸோ ஆப்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். இப்ப பாருங்க இது நான் இது வந்து சப்போஸ் இந்த மாதிரி ஆர்சி எதுலயாச்சும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க ப்ரோ. நீங்க இத எலாபரேட் பண்ணீங்கன்னா, தெரியுதா உங்களுக்கு? எந்த அளவுக்கு பெருசாகுதுன்னு? ஸோ சாதாரணமா நீங்க வந்து ஒரு ஆர்சி ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்றதுக்கும், இது யூஸ் பண்றதுக்குமே உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். இந்த மாதிரியும் நம்ம கிட்ட அக்சஸரீஸ்லாம் ரொம்ப டிஃபரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும் ப்ரோ. ட்ரோனுக்குன்னு இல்ல, ஈவன் நீங்க GoProக்கு எடுத்தாலும் சரி, Insta360க்கு எடுத்தாலும் சரி, நம்ம கிட்ட எல்லாத்துக்குமான அக்சஸரீஸும் வித்தியாச வித்தியாசமா இருக்கும். Insta360ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாடி மவுண்ட், ஹிப் ஸ்ட்ராப் மவுண்ட் அந்த மாரிலாம் இருக்கும். பிளஸ் இன்விசிபிள் ஸ்டிக்லாம் நெறைய இருக்கும். இன்விசிபிள் ஸ்டிக்லாம் நீங்க இவ்ளோல இருந்து நல்லா ஒரு லென்த் வரைக்கும் அளவு கூட நம்ம கிட்ட இன்விசிபிள் ஸ்டிக்ஸ் இருக்கு ப்ரோ. 3 மீட்டர் இன்விசிபிள் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 9 அடி வரும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஃபேக் ட்ரோன் வீடியோஸ் எடுக்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாரி அக்சஸரீஸ் ஓரியன்டடா பாத்தீங்கன்னா, எல்லா அக்சஸரீஸுமே மேக்ஸிமம் நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம் ப்ரோ. ஈவன் பெரிய பெரிய மாடலுக்கான என்டி ஃபில்டர்ஸ்லாம் கூட நம்ம கிட்ட இருக்கும் ப்ரோ. இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, மேவிக் சீரிஸோட என்டி ஃபில்டரு, இப்ப மேவிக் 4 ப்ரோ லேட்டஸ்ட் அதோட என்டி ஃபில்டர்ஸ், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏர் 3எஸ், ஏர் 3எஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் ஃபில்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க கம்பெனில வாங்கும்போது வெறும் 3 ஃபில்டர் குடுப்பாங்க ப்ரோ. ஸோ அந்த 3 ஃபில்டர் வச்சு நீங்க வந்து பேசிக்கா தான் ஷூட் பண்ண முடியும். பட் நெறைய ப்ரொஃபஷனல் வந்து கேட்பாங்க. எங்களுக்கு அத விடவும் என்டி ஃபில்டர்ஸ் வேணும்னு சொல்ட்டு. ஸோ நாங்க இந்த மாரி வந்து அவங்களுக்கு செட் ஆஃப் 6 குடுத்துருவோம் ப்ரோ. ஏன் செட் ஆஃப் 6னா, இதுல உங்களுக்கு யூவி ஃபில்டர்ல இருந்து ND32, 16, 8, 64 வரைக்கும் வந்துரும். சிபிஎல் கூட வந்துரும் ப்ரோ. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் சிபிஎல் ஃபில்டர். ஸோ இதெல்லாம் கூட நம்ம கிட்ட வந்து ஏர் 3எஸ்க்குலாம் ரெடி ஸ்டாக்ஸ் இருக்கும் ப்ரோ. இந்த மாரி உங்களுக்கு ட்ரோன், Insta360 பிளஸ் வந்து பாத்தீங்க GoProக்குலாம் எந்த நீங்க அக்சஸரீஸ் கேட்டாலுமே மேக்ஸிமம் நம்ம கிட்ட இருக்கும் ப்ரோ. இந்த அக்சஸரீஸ்ன்னு கிடையாது. அதுக்கான நீங்க ஓவர்சீஸ்ல பாக்குற அக்சஸரீஸ் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம வந்து லோட் பண்ணி வச்சிருப்போம் ப்ரோ. டிஃபரெண்டா அதுக்கு இதுதான் அப்படின்லாம் இல்ல. அந்த மாதிரி நம்ம நெறைய புது ப்ராடக்ட்ஸ் வச்சிருப்போம். இதெல்லாம் வந்து நீங்க நம்ம ஸ்டோர விசிட் பண்ணாலும் பாத்துக்கலாம். இல்ல நம்ம வெப்சைட்ல பார்த்தாலும் தெரியும். நெறைய அவுட்புட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட Instagram பேஜ்லயும் போட்டிருப்போம் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான அக்சசரிஸ் நான் இப்பதான் பாக்குறேன். ஏன்னா தண்ணியிலேயே ட்ரோன் இறக்கி விட்டாங்க பாருங்க எப்படி. ப்ரோ. நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு லேண்ட் பண்ணும்போது தண்ணீல தான் வந்து ட்ரோன் அடிபட்டுரும். ஸோ இந்த மாரி கியர்ஸ் யூஸ் பண்ணும்போது, தண்ணீலயே லேண்ட் பண்ணலான்ற மாரி. இதுன்னு இல்ல, உங்களோட ட்ரோன்ஸ் வந்து என்ன கம்ப்ளைண்ட், என்ன அடிபட்டாலுமே சரி, அத நம்ம சர்வீஸ் பண்ணி குடுத்துடலாம் ப்ரோ. என்ன ப்ராப்ளம்னாலும் சர்வீஸ் பண்ணிடலாம். ட்ரோனுக்கு சர்வீஸ் மட்டும் கிடையாது. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு வந்து RC2 ரிமோட் வேணும், இல்ல N1 ரிமோட் வேணும், இல்ல பேட்டரீஸ் வேணும். உங்களுக்கு எது வேணாலுமே அக்சஸரீஸ் ஓரியன்டடா எது கேட்டாலுமே, நம்ம கிட்ட ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து GoPro யூஸ் பண்றீங்க, இல்ல Insta360 யூஸ் பண்றீங்க, லென்ஸ் ஸ்கிராட்ச் ஆயிடுச்சு, இல்ல வந்து டேமேஜ் ஆயிடுச்சு GoPro, ஸ்க்ரீன் போயிடுச்சு, இல்ல இந்த மாதிரி லென்ஸ் டேமேஜ் அந்த மாதிரி எதுனாலுமே அத நம்ம ரெடி பண்ணி குடுத்துடலாம் ப்ரோ. மேக்ஸிமம் டைம் டிலே எல்லாமே சீக்கிரமா சொன்ன டைம்ல ரெடி பண்ணி கையில குடுத்துருவோம். ப்ரோ பிரமாதமா இருக்கு ப்ரோ. தேங்க் யூ. மிரண்டு போற அளவுக்கு அக்சசரிஸ் காமிச்சிருங்க. ஸோ இது ரொம்ப நானும் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்துட்டு ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கீங்க, இல்ல நீங்க வந்து கேமராமேனா இருக்கீங்கன்னா, இது உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஷாப்பு. நீங்க தாராளமா வரலாம். சர்வீஸ் வந்து உடனே பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சூப்பரான ஷாப்பு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்படியே சோசியல் மீடியா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.